வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் a show of ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் ஓ பட்டர்ஃப்ளை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர ஹீரோயினிக்கு ஹைப்பர் ஓசிடின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம்னால அவங்க என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்துக்கான பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடிட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். இந்த கான்செப்டில் இதுக்கு முன்னாடியே நிறைய படம் வந்திருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேனாலேயே ஒரு புது படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல எங்கேஜிங்கான மூவி இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் வடம். விமல் நடிச்ச படம் தான் இந்த வடம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, விமல் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆளா இருப்பாங்க. அதனாலேயே அவங்கள கொலை பண்றதுக்குன்னு சில கேங்லாம் சுத்திட்டு இருக்கோம். அந்த கொலை பண்ற கேங்கை எப்படி விமல் ஃபேஸ் பண்றாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல மஞ்சு விரட்டெல்லாம் ரொம்பவே அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துக்கான மியூசிக்குமே ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் ஒரு கிராமத்து லைஃபை ரொம்பவே அழகா போர்ட்ரேட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல எங்கேஜிங்கான மூவி இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹைஃபை ஷோஸ்லேருந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் முஸ்தஃபா முஸ்தஃபா. சதீஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த முஸ்தஃபா முஸ்தஃபா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சதீஷ்க்கு 2 நாளில் கல்யாணம் நடக்க இருக்கும். அப்போ அந்த டைமில் தான் அவரோட 18+ வீடியோ ஒன்று இன்டர்நெட்டில் லீக் ஆகிடும். இந்த வீடியோவும் டெலீட் பண்ணணும், அதே நேரத்தில் கல்யாணமும் பண்ணணும். இப்படி இந்த 2 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு நடுவில் சதீஷ் மாட்டிக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் சதீஷ் இருக்கிறதுனாலே காமெடி போர்ஷன்ஸ்லாம் நிறையவே எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த காமெடி போர்ஷன்லாம் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். படத்துக்கு மியூசிக் கூட ஓரளவுக்கு நல்லா அடாப்டா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான வாட்சபிளான மூவி இப்போ தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் அனோமி. ரகுமான், பாவனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் அனோமி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு சீரியல் கில்லர் இருப்பான். அவனுக்குன்னு ஒரு பேட்டர்னோடு தான் கொலை பண்ணிட்டு இருப்பான். அது என்ன பேட்டர்னா, யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படிலாம் இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி தான் கொலை பண்ணுவான். இந்த கொலையை கண்டுபிடிக்கிற ஆஃபீஸராக தான் ரகுமான் வருவாங்க. அந்த ரகுமான் டீமில் இருக்கவங்க தான் பாவனா. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பாவனாவோட தம்பிக்கு வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலேயே பாவனா அவங்கள கேர்டேக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாவனாவோட தம்பி வந்து ஸ்ட்ரெஸ்லி டிப்ரெஷன்ல இருக்காங்க அந்த சீரியல் கில்லருக்கு தெரிய வருது. அதனாலே பாவனோட தம்பியை கொலை பண்றான். இதுக்கப்புறம் இந்த டீம் அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டாவே இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் மியூசிக் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வர மியூசிக்லாம் படம் பார்க்கும்போது நம்மள ரொம்பவே எங்கேஜிங்கா வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் எங்கேஜிங்கா வச்சிருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லேக் தெரியாம தான் இருக்கு. இந்த படத்துல வர நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல டீசென்டான வாட்சபிள் மூவி தமிழ் டப்போட இப்போ தியேட்டர்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே மக்களே, வாங்க அடுத்ததான் நம்ம இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் மெசேஜ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் வந்த படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் கண்டிப்பாக சுந்தர்சியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்லி டிப்ரெஷன்லேயும் இருப்பாங்க. அதனாலேயே சூசைட் பண்ணலான்னு போகும்போது அங்கே இருக்க பேய் வந்து இவரோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க மெசேஜர் மூலியமாக இவர்கிட்ட பேசுவாங்க, சூசைட்லாம் பண்ண வேணான்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேய்க்கும் இவருக்கும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ள இருக்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணுறதுன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். என்ன ஐடியானா, அந்த பேயோட ஃப்ரெண்டு உடம்புக்குள்ள நான் போயிடுறேன், அந்த பொண்ணோட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லுவோம். இது ரொம்ப தப்பாச்சுன்னு அந்த ஹீரோ சொல்லும்போது அந்த பேயுமே அந்த பொண்ணுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னு தான் இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இப்போ தெரியுதா இந்த படத்தோட டேரக்டர் ஏன் சுந்தர்சியை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. வெல்கம் பேக் டு த ஷோ ஹைஃபை. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் அனிவர்சரி. இந்த படம் ஒரு ஃபேமிலி த்ரில்லர் ஜானரில் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர லேடி ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணு ஒரு பையன்ட்டு இருக்கும். அந்த பையனுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான்.
அந்த லவ் பண்ற பொண்ணை அவங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அந்த பையன் லவ் பண்ற பொண்ணு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ப்ரொஃபஸரா இருக்கிறதுனாலே அந்த பொண்ணு அவங்களோட ஸ்டூடெண்டா தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பையன் லவ் பண்ற பொண்ணு வந்து ரொம்பவே ஃபேஷனபிளான ஆளா இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம தான் இருக்கும். இந்த படம் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி டிராமா மூவியா போனாலும் போக போக இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா மாறுது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி ஓடிடில தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இப்போ பார்க்க போகிற படம் தான் டார்க் ஷேட் ஆஃப் சீக்ரெட். இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி மர்டர் ஜானரில் தான் இருக்குது. இதில் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு போவாங்க. அந்த ட்ரிப்பில் போகும்போது ஒருத்தர் வந்து கொலை பண்ணப்படுவாங்க. அது யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்கன்ட்டு கண்டுபிடிக்கும் விதமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தாலும் மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம்னு தான் சொல்லணும். குறிப்பாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் படத்தை ரொம்ப த்ரில்லராக காமிக்கிறேன்னு நினச்சி நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது படம் லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்டான மூவியாக தான் இருக்கு. இப்போ இந்த படம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் கிராணி. வடிவு கர்சி அவங்க தான் இந்த படத்தில் லீட் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் படத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வடிவு கர்சி ஒரு என்ஆர்ஐ வீட்டுக்கு அடைக்கலமாக போவாங்க. அவங்க வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு 2 பசங்களும் இருப்பாங்க. அவங்களுமே டெஃபண்டமாக இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட டெட் பாடியை காட்டுவாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியில் ஹார்ட்டு காணாமல் போயிருக்கும். அந்த ஹார்ட்டை யார் திருடினான்ட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வடிவு கர்சியால் அந்த 2 பசங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட மொத்த கதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக தான் இருக்குது. குறிப்பாக இதில் நடித்த அந்த 2 டெஃபண்டமும் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் டியர் ரதி. இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளாக இருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனாலே பயம். அப்படி ஒரு ஃபோபியா இந்த படத்தோட ஹீரோக்கு இருக்கும். அதனாலே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஹீரோவை ஒரு மசாஜ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ ரதின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அப்படி அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்கள டேட்டுக்கும் கூப்பிடுறாங்க. அந்த ஹீரோயினையும் டேட்டுக்கு வர சம்மதிக்கிறாங்க. டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வில்லன் கேங் வந்து இந்த ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் கேங் எதுக்கு ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கான பேக் ஸ்டோரி என்னங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் இந்த படத்தோட மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த படத்துல நிறைய தேவையில்லா சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதனாலேயே படம் லைட்டா ஸ்லோ டவுனா போற ஃபீல் தான் தரும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்ட் மூவியா தான் இருக்கு. இப்போ இந்த படம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் சீக்ரெட். இந்த படம் ஒரு ஜோசியத்தை மையமாக கொண்டு தான் போகும். இந்த படத்தோட ஹீரோ வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட மேரேஜை அட்டென்ட் பண்ண போவாங்க. அப்படி இருக்கும்போது போகிற வழியில் ஒரு இடத்துல ஜோசியமும் பார்ப்பாங்க. அந்த ஜோசியர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற பாக்கியமே இல்லை, அப்படி கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் நிறைய லாஜிக் இல்லாத சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால படம் லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் தெரியுது. படத்துக்கான மியூசிக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசெண்டான மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.